வணக்கம் நண்பர்களே. சமீபத்துல யூடியூப், Facebookல ஒரு காணொளியை பார்க்க நேரிட்டது. ஆசான்ஜி என்று மரியாதையாக அழைக்கப்படுகின்ற ஒரு குருவானவர், ஈரோடு மகேஷ் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். நிறைய சுய முன்னேற்ற கருத்துக்களை பேசக்கூடிய நபர்கள் இருவரும். இவங்க 2 பேரும் ஒரு பொது மேடையில ஜோதிடத்தை பற்றின ஒரு கருத்த பதிவிட்டிருந்தாங்க. அவங்க 2 பேர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை எப்போதுமே இருக்கு. They are doing some contribution to the society. அந்த நிகழ்ச்சியில அவங்க ஜோதிடர்கள் ஏதோ அதிகமா பணத்தை கறந்தர்றா மாதிரியும், ஜோதிடத்தை பத்தி ஒரு ஆசான்ஜி அவர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு தயிருக்கும் யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவர் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு ஸ்லாங்ல தயிர் என்கின்ற ஒரு வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு, ஜோதிடம் ஒரு தயிருக்கும் யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ராகு காலத்துல தயிர் ஊத்துனாலும் தயிர் வரும், யமகண்டத்துல தயிரை உர ஊத்துனாலும் தயிர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தது. ஆக்சுவலி ஒரு துறையில தவறுகள் இருக்கிறதுன்றது ஒரு சாதாரணம். இப்போ ஒரு மருத்துவ துறை அப்படின்னா அந்த மருத்துவ துறையிலையும் எரர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிசிஷியன்ஸ் வெவ்வேறு கெப்பாசிட்டியில இருப்பாங்க. ஒருத்தர் கிட்ட போனா சரியாகாது, இன்னொருத்தர் கிட்ட போனா சரியாகும். இப்போ வக்கீல் கிட்ட போனாலும் அப்படிதான் இல்லையா? எந்த துறையா இருந்தாலும். ஒரு பேட்ஸ்மேனே கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருக்காரு. டோனியே 10 மேட்ச் நல்லா விளையாண்டா 5 மேட்ச் டக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு இல்லையா? இது காமன். ஒரு துறையை ஒட்டுமொத்தமாக குறை சொல்ற மாரி அவங்களுடைய பேச்சு இருந்தது. அதற்காகத்தான் இந்த பதிவை நான் போடுறேன். இத போடணுமா? வேணாமா? இது நமக்கு தேவையா? அப்படின்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் போற போக்குல இத கடந்துட்டு முடியல என்னால. 2, 3 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு இத கருத்த பதிவு பண்ணலாம் அப்படின்னு தான் இத நான் பதிவு செய்றேன். உள்ளபடியே அவங்க மேல எனக்கு மரியாதை அதிகம். அவங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கைகள ஒழிக்கணுன்ற மாரி அவங்க பேசுறாங்க. பட் அவங்க சொன்ன கருத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். அவங்கள தயிர பத்தி அவங்க பேசுனாங்க இல்லையா? ஒரு சின்ன எக்சர்சைஸ் அவங்கள நான் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். ஈரோடு மகேஷா இருந்தாலும் சரி, ஆசான்ஜியா இருந்தாலும் சரி. டெய்லி பால் வாங்கி, உர ஊத்தி, ஒரு மெட்ரிக்ஸ் எடுக்க சொல்லணும். அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, அவங்க ராகு காலம், யமகண்டம்னு பேசுனதுனால, தயிர் வாங்கணும். டெய்லி பால் வாங்கணும். பால சுட வைக்கணும், ஆற வைக்கணும். 1 மணி நேரம் கேப்ல, ஒரு வாரம் இருக்கு இல்லையா? 7 வாரம் கணக்கு வச்சுக்கலாம். திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ 24 இன்டு 7 அத்தன தடவ இந்த ப்ராசஸ அவங்க செய்யணும். பால் வாங்கணும், சுட வைக்கணும், ஆறுனோன அத ஒவ்வொரு மணி நேரத்திலயும் தயிர உர ஊத்தி வைக்கணும். அது அந்த 24 மணி நேரம் உர ஊத்தி, தனித்தனி கிண்ணத்துல உர ஊத்தி வைக்கணும். சரியா? அது மாரி 7 நாளும் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது, அந்த ஒவ்வொரு அவுட்புட் இருக்குல்ல, அந்த தயிர். அந்த அவுட்புட் எப்படி வருது? இந்த டேஸ்ட் எப்படி வருது? அதோட புளிப்பு எப்படி வருது? நீங்க பால உருவாக்கும் பொழுது திரிஞ்சு போதா? பால் திரியாம இருக்கா? தயிரோட குவாலிட்டி என்ன? அத கன்சியூம் பண்றவங்களுக்கு அது கரெக்ட்டா போய் சேருதா? அதாவது ஒரு பொருள் உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்பட்ட பொருள் கரெக்ட்டா போய் சேருதா வரைக்கும் பார்க்கணும். எண்ட் டூ எண்ட். இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு அரிசி விவசாயம் பண்றாங்க. அ அது எவ்வளோ ப்ராசஸ கடந்து வருது ஒரு நெல். இல்லையா? அது விதைக்கப்பட்டு, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன அத வேற இடத்துல நடவு நட்டு, அதுக்கப்புறம் அது வளர்ந்து அறுவடை செஞ்சு, அது அங்கேயே சிதறி போகாம அத மெஷினரிக்கு போயிட்டு பாலிஷ் பண்ணி, திருப்பி மூட்டையா கட்டி, நம்ம வீட்டுக்கு ஒல பண்ணி, நம்ம சாப்பாடு தட்டுல வந்த அரிசி கூட நம்ம வாய்க்குள்ள போகாம வேஸ்ட்டா போகுது இல்லையா? எவ்ளோ லெவல்ஸ்ல தாண்டி வந்த ஒரு பருக்கை அரிசி, நம்ம வாய்க்குள்ள போகாம அது பர்ப்பஸ் அதோட பர்ப்பஸ் நம்ம சாப்பிடணும்ன்றது கிடையாது. அது வேஸ்ட் ஆவணும். வேற ஒரு பர்ப்பஸ். அது ஒரு ரீசைக்ளிங் ஆவறதுக்கான ஒரு பர்ப்பஸ்ல போணுன்ற மாரி இருக்கும்.
அது மாரி இவங்க சொன்ன அந்த தயிர் எக்ஸாம்பிளும் அப்படிதான் நடக்கும். ராகு காலத்துல ஊத்துனாலும் தயிரு வரதான் செய்யும். யமகண்டத்துல ஊத்துனாலும் தயிர் வரதான் செய்யும். சம்டைம்ஸ் ராகு காலத்துல ஊத்துனா நல்லாவே வரலாம். யமகண்டத்துல ஊத்துனா நல்லாவே வரலாம். நீங்க நல்ல நேரம்னு சொல்ற இடத்துல ஊத்தும்போது சரியா வராம இருக்கும். அதுதான் ஜோதிடம். சோ ஜோதிடம் என்பது ஒரு கால கணிதம். சரியா? ஜோதிடம் என்பது ஒரு கால கணிதம். அது நமக்கு சரியா பிரெடிக்ட் பண்ண தெரியாம இருக்கலாம். நமக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். தட் இஸ் ஃபைன். ஆனா ஒட்டுமொத்தமா ஜோதிடத்தை குறை சொல்வது என்பது அவ்வளோ சரியான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கிற சூழல்ல நம்ம வாழ்றோம் இல்லையா? ஒரு ஒரு காலம் காலமாக ஒரு ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு இல்ல. 1000 நூற்றாண்டுகள் கடந்து ஜோதிடம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் காலம் கடந்து நிக்குதுன்னா, அது வந்து டைம் டெஸ்டட்ன்னு அர்த்தம். சரியா? எவ்வளவோ விஷயங்கள் உருவாகுது, ப்ராசஸ் உருவாகுது, வழக்கொழிந்து போகுது. யுகங்கள் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஜோதிடமும் அதுல ஒண்ணு. நமக்கு தெரியல, நமக்கு அதில் அறிவில்லை, நமக்கு அதில் ஞானம் இல்லை, அல்லது நமக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா, தட் இஸ் ஃபைன். பொது வெளியில பேசும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு துறைய பேச முடியாது. எப்படி வந்து மருத்துவத் துறைய ஒட்டுமொத்தமா குறை சொல்ல முடியாதோ, எப்படி ஒவ்வொரு துறையையும் ஒட்டுமொத்தமா குறை சொல்ல முடியாதோ, அது மாரி ஜோதிடத்தையும் ஒட்டுமொத்தமா குறை சொல்லாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வர கருத்து. இதுலயும் நெறைய மால்ஃபங்ஷன்ஸ் இருக்கு, தவறுகள் இருக்கு. நெறைய ஜோதிடர்கள் வந்து அ பரிகாரம்ன்ற பேர்ல நெறைய காசு வாங்குறாங்க, பயமுறுத்துறாங்க. இட் இஸ் தேர். அது அது எல்லா இண்டஸ்ட்ரிலயும் இருக்கு இல்லையா? அதுக்காக ஒட்டுமொத்தமா குறை சொல்லக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வர கருத்து. ஸோ ஆசான்ஜி அவர்கள் நான் சொல்றத தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க இன்னும் கொஞ்சம் காஷியஸா உங்களோட பிரசன்டேஷன்ஸ வருங்காலத்துல பண்ணுங்க. உங்களோட சேவைய தொடர்ந்து ஆற்றுங்கள். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். ஏதோ எனக்கு இத சொல்லணும்னு தோணுச்சு. ஈரோடு மகேஷும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல சொற்பொழிவுலாம் ஆற்றுறீங்க. நெறைய தன்னம்பிக்கை கதைகள் எல்லாம் சொல்லி பல்வேறு மேடைகள்ல ஊக்குவிக்கிறீங்க. ஊக்குவிக்கும் பொழுது ஜோதிடத்த நம்பாத, உன்ன நம்பு அப்படின்னு சொல்றது ஒரு காமன் விஷயம். அது சொல்லிட்டு போலாம். நீ கிரகங்கள நம்பாத, நீ உன்ன நம்பு அப்படின்றது காமன். அப்படி சொல்லலாம். அத தாண்டி ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த பார்டர் லைன நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அந்த மீட்டிங்லன்றது தான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். வருங்காலத்துல அத தவிர்க்க முயற்சி செய்யுங்க. நன்றி.